யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பூர் மாவட்டம் 2/5/2024 ஹோல்சேல் பல விலைகள் நிலவரங்களை பார்க்குறோம். இன்றைக்கி இந்த ஆப்பிள் பேர் ராயல் காளான்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்பிள் கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கும். இது வெளிநாட்டு ஆப்பிள் தான். இந்த ஆப்பிள் கொஞ்சம் மாவு மாதிரி எதிர்பார்க்கவும் இந்த ஆப்பிள் வாங்கலாம். 211 ரூபா ஹோல்சேல் ரேட், 211. இந்த மாம்பழம் பேர் செந்தூரன்னு சொல்லுவாங்க. இந்த மாம்பழம் வந்து இப்போ வந்து 100 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ரேட்டில் விற்கிறாங்க. சிவப்பு கலரில் இருக்கும். இந்த ஒரு சிவப்பு கலரில் காரணம் என்னென்னா, வெயில் படுற பகுதி சிவப்பாக இருக்குன்னு ஒரு தோட்டத்தில் ஒரு ஐயா சொன்னாங்க. நல்லா ரெட்டிஸாக வரும்னு சொன்னாங்க. இந்த மாம்பழம் வந்து ஹோல்சேல் ரேட்டு வந்து 100 ரூபா வரைக்கும் இன்றைக்கி போயிட்டுருக்கு. 100 ருபீஸ். இந்த ஆரஞ்சு வந்து ஆஸ்திரேலியா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஆஸ்திரேலியாவிலேருந்து வரதில்லை, வெளி நாடுகள்லேருந்து வரும். வியாபாரி ஆஸ்திரேலியா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆரஞ்சை பொறுத்த வரைக்கும் வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிறது ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சு வந்து 1550 ரூபா ஹோல்சேல் ரேட்டு, 15 கிலோ பக்கம் வரும். இன்றைக்கி வந்து நிலவரம் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு மாதிரி விற்பாங்க. கடைகளில், மார்க்கெட்டில் ஒரு 100 ரூபா அதிகம் கம்மியாகும். இந்த மாம்பழம் வந்து வங்கனப்பள்ளி மாம்பழம் சொல்லுவாங்க. இது ஆந்திராவில் புவிசார் குறியீடு பெற்றிருக்கு. இந்த மாம்பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இப்போதைக்கு செந்தூரத்தோடு இந்த மாம்பழம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதுவும் ஹோல்சேல் ரேட்டு 100 ரூபா வரைக்கும் இன்றைக்கி திருப்பூர் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது சோனா திராட்சை. இது வந்து கர்நாடகாவிலேருந்து வரக்கூடியது. இந்த சோனா திராட்சையில் நீட்ட திராட்சையாக இருந்தால் நல்லா இனிப்பாக இருக்கும். ரவுண்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து வாங்கிக்கிங்க. அதே மாதிரி இந்த மஞ்சள் கலரில் இருந்தாலும் நல்லா இனிப்பாக இருக்கும். சீசன் முடியிற தருவாயில் இருக்கக்கூடிய இந்த திராட்சை வந்து இன்றைக்கி வந்து ஒரு அண்ணன் வந்து 900 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. இது நல்லா பழுத்ததுனால இந்த திராட்சை 750 ரூபா 10 கிலோ பாக்ஸ், 10 கேஜி பாக்ஸ் 750க்கு போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது திராட்சை வந்து கேன்சருக்கு இந்த பன்னீர் திராட்சையோட விதைகளை வந்து மருத்துவ குணங்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சித்த வைத்தியர் ஒருத்தர் அண்ணே சொன்னாங்க யூடியூப்பில். அவ்வளவு நல்ல இந்த திராட்சை வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து 800 ரூபாலேருந்து 900 ரூபா வரைக்கும் பன்னீர் திராட்சை போயிட்டுருக்கு. இது தேனியிலேருந்து வரக்கூடிய திராட்சை கருப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது மாதுளைக்கு வந்து கர்நாடகாவிலேருந்து வரக்கூடிய இந்த மாதுளை வந்து ஹோல்சேல் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 170 ரூபா எஸ்பிஎல் மாதுளைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதுளை 170 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ரேட் போச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முலாம்பழம்னு சொல்லுவாங்க. வியாபாரிய ஜாமுன்னு சொல்லுவாங்க. இந்த பழத்தை இன்றைக்கி 40 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ரேட்லேயே போச்சு திருப்பூரில். கோயம்புத்தூர் மார்க்கெட் கம்மியாக போகும், ஒரு 5 ரூபா கம்மியாக போகும் எப்போ போனாலும். இந்த முலாம்பழம் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் குவாலிட்டியாக இருந்துச்சு. முலாம்பழத்தில் பல வெரைட்டிகள் இருக்குது. இந்த வெரைட்டி நல்லா இருந்துச்சு. ஜூஸுக்கு வெட்டுறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நல்லாவும் இருந்துச்சு இந்த முலாம்பழம். இந்த முலாம்பழம் வந்து 40 ரூபா வரைக்கும் செலவாகுது. இன்றைக்கி சாத்துக்குடியின் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா வரைக்கும் போகுது. மூட்டையில் 30 கிலோ இருக்கும். 2000 ரூபா வரைக்கும் போகுது. 66 ரூபா நமக்கு அசலாகக்கூடிய சாத்துக்குடியை ஆரஞ்சு மாதிரி நல்லா இறஞ்சி தரக்கூடியது. நம்ம கொரோனா காலத்தில் சாத்துக்குடி தான் டாக்டர் அதிகமாக சாப்பிட சொன்னாங்க. சாத்துக்குடியும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வங்கனப்பள்ளி மாம்பழம் தான். இந்த மாம்பழமும் முடிஞ்ச வரைக்கும் வெயில் காலங்களில் தர்பூசணி, முலாம்பழம் இந்த மாதிரி பழங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டு கொஞ்சம் கம்மியாகும். அனைவருக்கும் நன்றி. இன்னும் பயனுள்ள தகவலை நம்ம சேனலில் பார்க்கலாம்.